தி. ஜானகிராமன் எழுதிய கொட்டுமேளம் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு பகுதி. வேண்டாம் பூசணி பாகம் 2. பாட்டி நடுப்பிள்ளையிடம் வந்து அழுதாள். அப்பா, என்னாலே ஒருத்தருக்கும் தொந்தரவு வேண்டாம். கோடி வீட்டிலே ஓரமாக நான் இருந்துக்கிறேன் என்று தழுதழுத்தாள். கோடி வீடு நடுப்பிள்ளையுடையது. நெல் சேர் கட்டி வைத்திருந்தான். அங்கே வாசல் பக்கத்தில் ஓர் அறை இருந்தது. அந்த அறையை தவிர வேறு எங்கும் வெறும் திறந்த வெளிதான். தேராக 4-5 சேர் இருந்தன. அந்த வீட்டில்தான் இப்போதும் இருக்கிறாள் பாட்டி. 6 வருஷமாக ஒன்றியாக காலம் கழித்து கொண்டு வருகிறது. தெய்வத்தின் வழியே அவளுக்கு புரியவில்லை. மாமியார், மாமனார், மைத்துனர்கள் எல்லோருக்கும் அவள் கொஞ்சமாகவா உழைத்தாள்? அரை மனது கால் மனது என்றில்லாமல் கபடமில்லாமல் அவள் செய்தது பகவானுக்கு தான் தெரியும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர். நீ செத்த இடத்திலே செங்கழுநீர் பூக்கணும்டீமா என்று மாமனார் ஆசீர்வாதம் செய்வது வழக்கம். ஆனால் பாட்டிக்கு இதுவரை எந்த ஆசை, எந்த ஆசீர்வாதம் பலித்தது? மஞ்சளும் பூவுமாக போகப் போகிறோம் என்றுதான் மணப்பால் குடித்து கொண்டிருந்தாள். ஆனால் திடமாயிருந்த கிழவர் திடீரென்று மாரடைப்பு வந்து முந்திக் கொண்டு விட்டார். அதுவே பெரிய இடியாக இருந்தது. ஏனென்றால் நாம் தான் முன்னால் போகப் போகிறோம் என்று பாட்டிக்கு நிச்சயமாக ஒரு தீர்மானம் வேரூன்றி இருந்தது. அது எதிர்பாராத வகையில் திடீரென பொய்த்து போனது பொறிக்கலங்க செய்தது. அதுதான் நிறைவேறவில்லை என்றால் சாதாரணமாகவாவது வாழக்கூடாதா? பாபமே வடிவெடுத்தாற்போல 2 நாட்டு பெண்கள் தின்கிற ஒரு பிடி சாதத்தை கூட பகாசுர தீனி திங்கிறது என்கிறாளே. உங்கள் அம்மாவோட நீங்கள் குடுத்தனம் பண்ணிக்கோங்க, இல்லாவிட்டால் என் குழந்தையை அழைச்சிட்டு நான் போகிறேன் என்று என் குழந்தைகளிடம். அவனுக்கு குழந்தைகள் இல்லையா? ஐயா, காது கொண்டு கேட்கவே கூசுறது. என்னமோ இப்போ அவளுக்கே வந்துடுத்து. பம்பாயில் இருக்கிற பிள்ளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானாம். நாம் பெரியவாளுக்கு செஞ்சா தானே நம்ம கீழே வாரிசுகள் நமக்கு செய்யும். அதையும் தான் என்னமா சொல்கிறது? இந்த கட்டை கொஞ்சமாக செஞ்சுதா? இப்போ ஏன் லோல் படுறது இப்படி? பாட்டி என்னவோவெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பாள். கனகனவென்று மேற்கு கோடியில் உள்ள பெருமாள் கோவிலிலிருந்து தீபாராதனை மணியோசை கேட்கும். உடனே திண்ணையை விட்டு எழுந்து வாசலில் வந்து நின்று தெருவின் அந்த கோடியிலிருந்த அந்த பெருமாளை இந்த கோடியிலிருந்தே வணங்கிவிட்டு பாட்டி வாசல் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே சென்று விடுவாள். அன்று சாயங்காலம் கனகனவென்ற கோயில் மணி ஒலித்தபோது திண்ணையை விட்டு எழுந்து வந்தவளுக்கு ஏதோ கிறுகிறுவென்று தலையை சுற்றுவது போல் இருந்தது. அவ்வளவுதான். மறுகணம் நடுவாசலில் மயக்கம் போட்டு மடேர் என்று விழுந்து விட்டாள். மண்டையில் நல்ல அடி. ரத்தம் சட சடவென்று கொட்டி கொண்டிருந்தது. யாரோ வந்து தூக்கினார்கள். நடுப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் போட்டார்கள். சாணர வைத்தியன் வந்து மருந்து கொண்டு போட்டுவிட்டு போனான். நடுப்பிள்ளை நன்றாகத்தான் கவனித்தான். அவன் மனைவியும் ஆஸ்துமா, இழுப்பு, இரைப்பு, இருமல் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் இயல்புக்கு மீறி வேகத்துடன் ரிக்ஷை செய்து கொண்டிருந்தாள். 2 நாள் ஆன பிறகு பாட்டியின் பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்தார்கள். 3 மைலில் கிழக்கே ஒரு கிராமம். அங்கேதான் பெண் வாழ்க்கைப்பட்டிருந்தாள். அவளும் சம்சாரிதான். 6-7 பெண்கள், 4 பிள்ளைகள், கையில் ஒரு பெண். அண்ணா, நான் அம்மாவை அழைச்சிண்டு போய் வச்சுக்கிறேன் என்று பெண். நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் என்று மாப்பிள்ளையும் கூட சேர்ந்து கொள்ளவே பாட்டி பெண்ணுடன் போவது என்று தீர்மானம் ஆகிவிட்டது. பெண் வாழ்க்கையில் அடிபட்டவள், சம்சாரி, கெட்டிக்காரி, கையும் காலும் வீங்கியிருப்பதை பார்த்து 3-4 மாதத்திற்கு மேல் அம்மா தரிக்க மாட்டாள் என்று நிச்சயமாக தோன்றிற்று. கடைசி காலத்தில் கிழவிக்கு செய்த புண்ணியமும் கிடைக்கும், 150-200 ரூபாய்க்கு பாத்திரங்களும் கிடைக்கும் என்று புள்ளி போட்டுவிட்டாள். மறுநாள் அம்மா அவளுடைய வெந்நீர் தவகளை, வெண்கலப்பானைகள், ஈய ஜோட்டி, ஈய சொம்பு, ஈன சட்டி,
அகப்பைக்கூடு, பித்தளை செம்புகள், வெண்கல டம்ளர்கள், உருளி, 1/4 பவுனில் ஒரு சிகப்பு கல் மோதிரம் எல்லாம் ஒரு வண்டியில் ஏறி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயின. பாட்டிக்கு கஷ்டமெல்லாம் ஒரு மாதிரியாக விடிந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். கடைசி காலத்தில் பிள்ளை வீட்டில் இராமல் பெண் வீட்டில் இருப்பது வழக்கத்திற்கே விரோதமாக தான் இருக்கிறது என்று என்ன செய்ய முடியும்? பெண்ணாவது அழைத்து வைத்து கொள்கிறேன் என்று சொன்னாலே அதுவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இப்போது குனிந்து நிமிர வேண்டிய வேலை கிடையாது. தண்ணீர் இழுக்க வேண்டியதில்லை, வீடு பெருக்க வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்திலிருந்தே கறி நறுக்கி கொடுப்பாள், புளிக்கு கொட்டை எடுப்பாள். இல்லாவிட்டால் காலை நீட்டிக்கொண்டு பெண்ணின் கைக்குழந்தையை 2 கால் மீது மல்லாக்க விட்டு ஆராரோ பாடி இட்டாச்சு காட்டி கொண்டிருப்பாள். 6 வயதிலும் 10 வயதிலும் 2 பேத்திகள். அது 2க்கும் தினமும் இருட்டியதும் கதை சொல்ல வேண்டும். பிள்ளை வயிற்று பேரன்களைப் போல ஓசைப்படாமல் கிள்ளிவிட்டு ஓடத் தெரியாது அதுகளுக்கு. பாட்டிக்கு உடம்பில் புது பலம் கூட ஊறிவிட்டது. கவலை இல்லை, எப்போதும் உற்சாகம், எப்போதும் அமைதி. கண்ணாடி மேல் ஓடுவது போல் பொழுது ஓடிற்று. ஆடி வந்தது, பிள்ளையார் சதுர்த்தி வந்தது, நவராத்திரி வந்தது, தீபாவளி, கார்த்திகை, அட வைகுண்ட ஏகாதசி வந்துவிட்டதா? நான் வந்து 8 மாதம் ஆகிவிட்டது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் பாட்டி. ஆனா என்னம்மா, நீ சாப்பிட்டா இங்கே ஆயிட போறது என்று பெண் வரட்டு குரலில் அப்பா குதிர்க்குள்ளே இல்லை என்கிற மாதிரி சொல்லி வைத்தாள். என்னமோ பகவான் இன்னும் அழைச்சிக்க மாட்டேங்கிறான் என்று பாட்டியும் பதில் சொல்லி வைத்தாள். பெண் சொன்ன பதில் அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. பத்திரத்தை எல்லாம் இவளிடம் கொடுத்துவிட்டு 2 மாசத்தில் செத்து போகலாம் என்று வந்தால் ஆயுசு நீண்டு கொண்டே போகிறதே என்று கலங்கினாள். பொங்கலுக்கு 1 வாரம் இருக்கும். பாட்டி கூடத்தில் உட்கார்ந்து ருத்ராட்சத்தை எண்ணிக்கொண்டிருக்கையில் அம்மா என்று குரல் கேட்டது. மூத்த பிள்ளையின் குரல். யாரு? நீலுவா? ஆமாம்மா. வா உட்காரு, இப்பத்தான் வரியா? ஆமா. எங்கே இருந்து? மாயவரத்திலிருந்து தான். அங்கே தான் இருக்கியா? எத்தனை நாளா? 1 வருஷமா. என்ன வேலையோ? ஒரு செட்டியார் கடையிலே கணக்கு எழுதிண்டு இருக்கேன். சௌகரியமா இருக்கா ஊரு? ஏதோ இருக்கு. நான் இங்கே இருக்கேன்னு தெரியுமா? ஊருக்கு வந்து பார்த்தேன், இங்கே வந்துட்டதா சொன்னேன். வந்தேன். அடுத்த திங்கட்கிழமை எனக்கு சஷ்டியப்த பூர்த்தி. ஓஹோ, தை மாசம்னாடா நீ பிறந்தே? அட 60 ஆயிட்டதா உனக்கு? ஆசீர்வாதம் பண்ணுமா, அதுக்கு தான் வந்தேன். பிள்ளையின் குரல் கம்மி தழுதழுத்தது. தீர்க்காயுசுடா இருடாப்பா, நல்லபடியாக 100 வயசு இருக்கணும். சௌக்கியமா குழந்தை குட்டிகளோட விசாலாட்சி இருக்காளோ? இருக்கா. பாட்டிக்கு பிள்ளையின் 60ஆம் கல்யாணத்தை பார்க்க ஆசைதான். ஆனால் அவன் அழைத்தால்தானே. ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு போய்விட்டான். கல்யாணம்னு சாக்கு வச்சுண்டாவது அம்மாவை அழைச்சிண்டு போகணும். 4 நாள் பார்த்து நாள் வைக்கணும்னு தோணித்தா பாருமா அண்ணாக்கு என்று பெண் சொன்னாள். சொன்னது உண்மைதான். ஆனாலும் இவ்வளவு ஸ்பஷ்டமாக இவள்தான் இதை ஏன் சொல்ல வேண்டும்? அம்மாவுக்கு வேதனை பூச்சி அரிக்கிறது போல அரித்தது. வர வர பெண்ணும் நான் போட்ட கெடுவிற்கு மேல் அம்மா பிழைப்பதை சுட்டி காட்டுவது போல பேசிக்கொண்டிருந்தாள். சூரிய நாராயண சம்புடத்திற்கு முன்னால் உட்கார்ந்து பாட்டி மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டாள். அப்பன்னே, உன் கை பட்டதுன்னா எவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வாடுறது. பூமி ஜலம் எல்லாத்தையும் சுட்டு கொளுத்துறையே. என்னையும் பொசுக்கிப்பிட்டேன். ஏன் என்னை வச்சு கொள்றே அப்பனே? அன்று மாலை தாழ்வாரத்திலிருந்து முற்றத்தில் இறங்கும்போது கால் தடுக்கிற்று. பாட்டி இசைகேடாக விழுந்தாள். உதட்டில் முற்றத்துக்கு கருங்கல் படி ஆழமாக குத்தி இரத்தம் மாறாக பெருகிற்று. மேல் உதடு நன்றாக கிழிந்து ஈறு தெரியும் வரை கிழிந்தது. இரத்தம் கொட்டிற்று. மூக்கு கிழிந்து விட்டது. இந்த உலர்ந்த கட்டையில் இவ்வளவு இரத்தம் எங்கிருந்து வந்தது என்று எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. 1/2 மணி நேரத்திற்குள் அதிர்ச்சி தாளாக முதுகம் பெரிதாக வீங்கிவிட்டது. இரத்தம் மட்டும் நிற்கவில்லை. விபூதியை வைத்து அப்பினார்கள்.
ராமா ராமா என்று பாட்டி புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரி 3 மைலில் இருக்கிறது. இருள் கவிழ்ந்து விட்டது. வண்டியை கட்டிக்கொண்டு போக வேண்டும். டாக்டர் இத்தனை நாளைக்கு மேல் இருக்க மாட்டார். வீட்டுக்கு போயிருப்பார். வீட்டுக்கே வண்டியை ஓட்டிண்டு போகிறது. இத்தனை நாளைக்கு மேல் இருக்க மாட்டார். ஏன்? நாளி ஆயிடுத்தே. உடம்புக்கு வர வியாதிக்கும் ஆபத்துக்கும் ஜோஷியமா தெரியும், அல்லது ஆஸ்பத்திரி மூடுறதுக்குள்ளே வரணும்னு தெரியுமா? டாக்டர் பார்க்கணுமே. டாக்டர் என்ன மளிகை கடைக்காரரா? கடை பூட்டினப்புறம் வியாபாரம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? என்று இழுத்தார் மாப்பிள்ளை. கட்டு வண்டியை என்று எதிர் வீட்டுக்காரர் துரிதப்படுத்தினார். மாப்பிள்ளை அசையவில்லை. என்னையா உட்கார்ந்திருக்கே என்று மேலே தூண்டுதல் வரவும், இதோ வரேன் என்று உள்ளே எழுந்து போனார். என் பாட்டி தாத்தா 2 பேரும் இப்படி விழுந்துதான் செத்துப்போனா. அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் வந்திருக்கு. பாட்டி ஆத்துக்கும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரபோது சாலையிலே மண் தடுக்கி விழுந்தா. மூர்ச்சை போட்டுடுத்து. கொண்டு கூடத்திலேயே போட்டுது. அரை மணிக்கெல்லாம் நின்று போச்சு. தாத்தா பூ பறிச்சுட்டு இருக்கும்போது மடேர்னு விழுந்து செத்து போனார். அம்மாவும் வம்ச வழக்கத்தையே பிடிச்சிண்டுட்டா என்று பார்க்க வந்திருந்த அக்கம்பக்கத்து ஸ்திரீகளிடம் பெண் சற்று இறைந்தே சொல்லி கொண்டிருந்தாள். இதை கேட்டுவிட்டு மாப்பிள்ளை வண்டி கட்டும் யோசனையை விட்டுவிட்டு வாசல் பக்கம் திரும்பியவர் அங்கே எதிர் வீட்டு தூண்டும் புலி உட்கார்ந்திருப்பது ஞாபகம் வந்ததும் மாட்டுக்கொட்டில் பக்கம் போய்விட்டார். இரவு வெகு நேரம் கழித்துதான் இரத்தப்பெருக்கு நின்று கசியும் நிலைமைக்கு வந்தது. மறுநாள் மாலை அந்த கசிவும் நின்றுவிட்டது. பாட்டி கோயில் மணியோசை கேட்டு எழுந்து கூட உட்கார்ந்தாள். இந்த காயத்திற்கு பலியாக மாட்டோம் என்று ஓர் உணர்ச்சி ஏற்பட்ட போது தாங்க முடியாத வேதனை வயிற்றை கலக்கிற்று. பெண்ணை நினைத்தும் வருந்தினாள். கோயில் மணி நின்றதும் பெண்ணை கூப்பிட்டாள். ஏம்மா, சிவராத்திரி நாளைக்கு தானே? ஆமாம். ஒரு காரியம் செய்யறியா? என்ன சேவை புளியணுமா பலகாரத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 60 வருஷமாக ஒரு சிவராத்திரி விடாமல் நம்ம ஊர் கங்காதேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த சிவராத்திரி தான் கடைசி சிவராத்திரியாக இருக்கும். ஒரு வண்டியை வச்சு ஊரில் கொண்டு விட சொல்லு. போய் தரிசனம் பண்ணுறேன். அடுத்த சிவராத்திரி எனக்கு கிடையாதுன்னு தோன்றது. இந்த தள்ளாத உடம்பிலே போக முடியாதும்மா உனக்கு. உன் ஆசைக்கு நான் குறுக்கே நிற்கலே. கட்டாயம் போய்தான் ஆகணும்னா கொண்டு விட சொல்கிறேன். போனால் தேவலை. சிவராத்திரி அன்று காலையில் பாட்டி நடுப்பிள்ளை வீட்டிற்கு புறப்பட்டு விட்டாள். வண்டியில் வரும்போதெல்லாம் வண்டி கைலாசத்தை நோக்கி போவது போல் தோண்டிக் கொண்டிருந்தது அவளுக்கு. ஈசனே, என்னை ஏமாற்றி திருப்பி அனுப்பி விடாதே. வேண்டாத பூசணிக்காயை நீதான் எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவு வயசான பிறகு உலகத்தில் மனுஷர்கள் உயிரோடு இருக்கலாமா? யாருக்காவது சாதகமாக செய்துவிட போட முடிகிறதா? ஒரு குடும்பத்திற்கு வீண் பாரம். அப்படிதான் சொத்து இருக்கிறதா கொடுத்து விட்டு போகலாம் என்பதற்கு? ஈசனே, உனக்கா தெரியாது என்று திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வந்தாள். வண்டி நடுப்பிள்ளை வீட்டு வாசலில் வந்து நின்றது. வண்டி நிற்கிற சத்தத்தை கேட்டு பிள்ளையும் அவள் மனைவியும் யார் என்று பார்க்க ஓடி வந்தார்கள். அம்மா, அம்மா, ராத்திரி கண் முழிக்கணுமேனு இப்பதான் தூங்குறார் போல் இருக்கு என்றாள் அவள். அம்மா, அம்மா என்று பிள்ளையில் எழுப்பினார். அம்மா, அம்மா என்று வண்டிக்காரன் குரல் கொடுத்தான். அம்மா காதில் ஒன்றும் விழவில்லை. அம்மா கைலாசத்தில் சிவனாரின் மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். நிறைவு.